ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. துலா ராசிக்காரங்க, நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் மெதுவாக போகிற மாதிரி தான் தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் அமைதியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய ஒரு நல்ல திருப்பமாக தான் இருக்க போகுது. துலா ராசிக்காரங்க மெதுவாக சமநிலையை விரும்புகிறவங்க, யாரையுமே காயப்படுத்தாமல் யார் கூடயுமே சண்டை இல்லாமல் அமைதியாக வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் சில நேரங்களில் அதே அமைதி தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கும். நீங்கள் பேசணும் அப்படிங்கிற நேரத்தில் பேசாமல் இருந்தாலும், நம்பணும் மனிதரை சரியாக தேர்வு செய்யாதனாலும் மனசு பாதிக்கப்பட்ட நேரங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இப்போ நிலைமை அப்படிங்கிறது மாறப்போகுது. நீங்கள் நீண்ட நாளாகவே காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நேரம் தான் இது. அது வேலை சம்மந்தமானதாக இருக்கலாம், பணவரவு சம்மந்தமானதாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமாக கூட இருக்கலாம். குறிப்பாக இந்த நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். துலா ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நல்லாவே கவனிக்கணும். எல்லாருமே நல்லவங்க கிடையாது. சிலர் உங்ககிட்ட சிரித்து பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி நினைப்பாங்க. அதனால தான் இப்போ யாராவது உங்களை புதிய ஆலோசனை சொன்னால் உடனே நம்பிடாதீங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவெடுக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாமே நல்லதுக்காகத்தான் வரும். முதல்ல கொஞ்சம் பயமாக இருக்கும், இது சரியா, இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வரும். ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேறும். உங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்கிற வார்த்தையை கவனமாக கேளுங்க. குறிப்பாக அம்மா அல்லது அப்பா சொல்கிற ஒரு ஆலோசனை உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டுட்டு போகும். அதை லைட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவீங்க. பணம் சம்பந்தமாக ஒரு புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இதுவரைக்கும் தெரியாத ஒரு வழி மூலமான வருமானம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது சின்னதாக தொடங்கினாலுமே மெதுவாக பெருசாக இருக்க மாறப்போகுது. துலா ராசிக்காரங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நண்பர்களே, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர் உங்களை முன்னேற அடையணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் சிலர் உங்களை பின்னால் இழுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இப்போ யார் கூடயுமே பேசுகிறீங்க, யார் கூட பழகுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் மனசு அப்படிங்கிறது பல நேரம் சோர்வாக இருக்கும். காரணம், நீங்கள் அதிகமாக யோசிக்கிறது. எல்லா விஷயத்தையுமே மனசில் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அமைதி அப்படிங்கிறது கிடைக்காது. கொஞ்சம் தைரியத்தை கொண்டு முடிவெடுக்கணும். இப்போ இந்த காலத்தில் ஒரு நல்ல செய்தி உங்கள் வீட்டில் சந்தோஷத்தை கொண்டு வரும். நீண்ட நாளாக காத்துட்டு இருந்த ஒரு காரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது கல்யாண சம்மந்தமாக இருக்கலாம், வேலை சம்மந்தமானதாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் தெய்வ அருள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா நடக்காத விஷயம் கூட நடக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு பண்ணினீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பாராத மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு கொண்டுட்டு போகும். அது உங்களை பயம்புறுத்தாமல் நம்பிக்கையை கொடுக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு தைரியம் மட்டும்தான். என்ன அப்படின்னா, தைரியம்தான் அந்த விஷயம். நம்பிக்கையை வச்சுக்கிட்டு முன்னேறினீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்க போகுது. அதனால் துலா ராசிக்காரங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு சில விஷயங்களை உங்களை நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவி வரும். நீங்கள் நினைக்காத மனிதர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக நிற்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் இந்த நேரத்தோட பெரிய சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். பல நாட்களாகவே உங்கள் மனசில் ஒரு குழப்பம் இருந்துட்டு இருந்திருக்கும். என்ன முடிவெடுக்கணும், எந்த வழியில் போகணும், யாரை நம்பணும் அப்படின்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த குழப்பம் அப்படிங்கிறது மெதுவாக நீங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு சரியான பாதை தெரியும். சில துலா ராசிக்காரங்க வேலை விஷயத்தில் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் செஞ்ச நல்ல வேலைக்கான பாராட்டும் கிடைக்கும். பணம் சம்பந்தமாக ஒரு நல்ல திருப்பம் வரும். நீங்கள் கொடுத்த பணம் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கலாம், இல்லை நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த ஒரு தொகை வந்து சேரலாம். இதனால் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லைட் ஆகும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். குடும்பத்தில் இருந்த தகராறு அப்படிங்கிறது குறையும். பேசாமல் இருந்தவர்கள் எல்லாமே பேச ஆரம்பிப்பாங்க. இதனால் வீட்டில் அப்படிங்கிறது அமைதி வரும். துலா ராசிக்காரங்க இந்த நேரத்தில் பொறுமையை கைவிடக்கூடாது. சீக்கிரமாக கோபப்படுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்திக்கணும். கோபத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை எல்லாமே நல்ல உறவை கெடுத்துரும். உங்கள் உடல் நலத்தையும் கவனிச்சுக்கணும். குறிப்பாக உங்களுடைய தூக்கம் சரியாக இருக்கணும். சரியான நேரத்தில் சாப்பிடணும், இல்லைன்னா சோர்வு அப்படிங்கிறது அதிகமாயிரும். சின்ன சின்ன உடல் வலி கூட வந்துச்சுன்னா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு புதுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய
ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். புதிய வேலை, புதிய தொழில், புதிய திட்டம் போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். அதை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். துலா ராசிக்காரங்க சில நேரம் எல்லாரையுமே நம்பி ஏமாந்துடாதீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இனிமேல் யாரையுமே உடனே நம்பக்கூடாது அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் தெய்வ அருள் உங்கள் கூட இருக்கும். நீங்கள் மனசார வேண்டினீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினீங்கன்னா மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பாராத சந்திப்பு ஒன்று உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். நீண்ட நாட்களாக பார்க்காத ஒருவர் திடீர்னு வந்து பேசலாம். அந்த சந்திப்பு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. துலா ராசிக்காரங்க தைரியமாக முடிவெடுக்கணும். பயம் இருந்தால் முன்னேற்றமே வராது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளியில் காட்டணும். நீங்கள் நினச்சதை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா தான் வெற்றி அப்படிங்கிறது தானாகவே வந்து சேரும். இந்த காலத்தில் பெண்கள் அப்படிங்கிறவங்க மிகவும் கவனமாக இருக்கணும். குடும்ப பொறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நல்ல செய்தியும் வரும். வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கிறதும் கூடும். ஆண்களுக்கு வேலை மற்றும் பண வரவு நல்ல நிலையில் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணின விஷயங்கள் எல்லாமே வெற்றியடையும். புதிய திட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். மாணவர்கள் எல்லாமே படிப்பில் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். மனதை அமைதியாக வச்சுக்க முடியும். துலா ராசிக்காரங்க இன்னொரு முக்கியமான ஆலோசனை என்னென்னா, நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு போகும். எதிர்பாராத மாற்றம் உங்கள் வாழ்க்கையை புதிய நிலைக்கு கொண்டு போகும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது முதல்ல சின்னதாக இருக்கும். ஆனால் மெதுவாக பெரிய வெற்றியாக மாறும். நம்பிக்கை, பொறுமை, தைரியம் இந்த மூணுமே பிடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடக்கமாக இருக்க போகுது. துலா ராசிக்காரங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் சாதாரண மாற்றங்கள் எல்லாம் கிடையாது. நீங்கள் இது வரைக்குமே அனுபவிக்காத ஒரு புதிய அனுபவம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது. சில விஷயங்கள் எல்லாமே முதல்ல புரியாமல் இருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் அந்த காலம் சென்ற பிறகு தான் அந்த மாற்றம் நல்லதுக்காக வந்தது அப்படிங்கிறதே புரியும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகும் சிறப்பான ஆலோசனை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. அந்த ஆலோசனை யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு தெரியுமா? நீங்கள் மதிக்கும் ஒரு பெரியவர் அல்லது வாழ்க்கையில் அனுபவம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லேருந்து தான். அது வார்த்தையை கவனமாக கேட்டு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். துலா ராசிக்காரங்க பொதுவாகவே மனசு ரொம்பவே நல்லவங்க. யாராவது உதவி கேட்டால் உடனே ஓடி போய் உதவி பண்ணிடுவீங்க. ஆனால் எல்லா நேரமும் அப்படி செய்யக்கூடாது. சில நேரம் உங்களை கவனிக்கணும். உங்கள் நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்கள் மனசு அமைதி எல்லாமே ரொம்பவே முக்கியமானதாக தான் இருக்க போகுது. எதிர்பாராத மாற்றம் வேலை விஷயத்தில் வரலாம். நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே வேறொரு இடத்திற்கு மாற்றம் ஆகலாம். அல்லது புதிய பொறுப்புகள் எல்லாமே கொடுக்கலாம். முதல்ல அது சிரமமாக இருக்கும். ஆனால் அதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கும். பணம் சம்பந்தமாக ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணாத ஒரு வழியில் கூட வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம், இல்லை நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அதை கவனமாக பார்த்து முடிவெடுங்க. குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மெதுவாக சரியாகி நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவங்க கூட இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. வீட்டில் சிரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். அதனால் உங்கள் மனசு கொஞ்சம் மகிழ்ச்சி அடையும். துலா ராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். கடந்த காலத்தில் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நடந்துருச்சு, இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். கூடவே முன்னேறணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு புதுமையான தகவல்கள் எல்லாமே கிடைக்கும். அது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு கொண்டுட்டு போகும். அந்த தகவல் அப்படிங்கிறது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பாக கூட இருக்கலாம். உங்களுடைய நண்பர்களுடைய ஒருத்தருடைய ஒரு நல்ல ஆலோசனை அப்படிங்கிறது சொல்லக்கூடும். அந்த சொல்வதை கவனமாக கேளுங்க. சில நேரம் நண்பர்கள் சொல்கிற வார்த்தை வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்கும். உடல் நலத்தையும் கவனிக்கணும். குறிப்பாக மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடாது. அமைதியாக தூங்கணும், நேரம் பார்த்து சாப்பிடணும். இதனால் உடம்பும் மனசும் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். துலா ராசிக்காரங்க இந்த நேரத்தில் தைரியமாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது சரியான முடிவாக மாறும். பயம் இருந்தாலும் முன்னேற்றணும், முயற்சி பண்ணணும். எதிர்பாராத சந்தோஷம் ஒன்று உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். வீட்டில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கூடும். தெய்வ அருள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா நல்ல பலன் எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை நாட்களில் வழிபாடு பண்ணினீங்கன்னா மன அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே அமைதியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.